ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்குறோம். ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஈவினிங் தான் வந்தாங்க. ஈவினிங் டைம் கூப்பிட்டு போக சொன்னேன், கூப்பிட்டு போனாங்க. 5th மந்த் வரை எங்கேயுமே வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே அடகாத்து வச்சுட்டாங்க என்னைய. ரொம்ப போர் அடிச்சிச்சு. எப்படியோ இன்றைக்கி சண்டை போட்டு கூட்டிகிட்டு போங்கண்ணான்னு சொல்லி சண்டை போட்டேன். சரின்ட்டு வான்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த பாலம் இறங்கினோடனே ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னா ஒரு பார்க் இருக்கும். பார்க்குனா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் சிம்பிளான பார்க் தான். குட்டீஸ் எல்லாம் வந்து விளையாட கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பார்க் யாருக்கெல்லாம் தெரியுமோ மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும்னு பார்த்தேன். கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மட்டும் அவங்க அப்பா கூட பால் போட்டு விளையாடிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விளையாடிட்டு இருக்கா. அப்புறம் பாட்டி, பேரம்பத்தி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் உட்காந்து ஒரு ஹாய் போட்டார். ஊஞ்சல் இப்போ விளையாட வந்தாச்சு. ஊஞ்சல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். ஊஞ்சல் ஆடிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் இறங்குன்ட்டாங்க. இறங்கி ஓடி வந்துட்டேன். சீசா விளையாடுவோம் அப்படின்னோடனே சீசாவில் உட்கார வச்சு மேலே ஏற்றி விட்டுட்டாரு. இறக்கி விடுங்க இறக்கி விடுங்கன்னா இறக்கியே விட மாட்டேன்ட்டாரு. சரி நான் குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் எங்கே குதிச்சிருவாளோன்னு பயந்து சரின்ட்டு இறக்கி விட்டுட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ராட்டனம் மாதிரி சுற்றும். உள்ளே வெளியே இருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியலை, ஆனால் உள்ளே உட்காந்துட்டு சுற்றும் போது தலையே சுற்றிடுச்சு. ஐயையோ இப்படியாட சுற்றி விடுவேன் அப்படின்ன மாதிரி ஆயிடுச்சு. இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கவும் தலைலாம் சுற்றி எங்கிட்ட விழுந்துருவணும்னு தோணுச்சு. அதான் என் ஹஸ்பண்ட் பிடிச்சிக்கிட்டாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சறுக்கு மரம் விளாட்லாம் அப்படின்ட்டு சறுக்கு மரம் ஏற வந்துட்டேன். இந்த இதெல்லாம் விளையாடாத அப்படின்னு ஹஸ்பண்ட் ரொம்ப திட்டினாங்க. ஒரே ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கு ஒன் டைம் விளையாடிட்டு தூரம் எழுந்திரிச்சு வந்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு பேசிட்டு போவோம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு வெயிலெலாம் போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே பேசிட்டு அப்படியே போகும்போது ஒரு பானிபூரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பானிபூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். யாருக்கெல்லாம் பானிபூரி ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.